ஹாய் ஹலோ அண்ட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பேரூர் பட்டீஸ்வரர் திருத்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலின் தல வரலாறு என்ன என்பது பற்றியும் கோவிலோட சிறப்புகளையும் மற்றும் இந்த ஊரில் பிறப்பதினால் மக்களுக்கு ஏற்படும் புண்ணியங்கள் என்ன என்பது பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பேரூர் பட்டீஸ்வரர். இங்கு சிவனின் பெயர் பட்டீஸ்வரர் என்பதாகும். தாயாரின் பெயர் பச்சை நாயகி. இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பசுவின் பெயர் தான் காமதேனு. அந்த காமதேனுக்கு பிரம்மனை போல தனக்கும் படைத்தல் தொழில் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு. அப்போ இதுக்கு யார்கிட்ட வேணா கிடைக்கும்? கண்டிப்பாக சிவன் பெருமான் கிட்ட தானே கிடைக்கணும். அதனால அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த பேரூர். சிவபெருமானுக்கு தன்னுடைய பாலினால் அபிஷேகம் செய்து கடுமையாக சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த காமதேனுவின் குட்டியான பட்டி என்ற கன்றுக்குட்டி சிவபெருமானின் மீது இடித்து விட்டது. இதனால் காமதேனு தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறாதே, சிவபெருமான் கோபமடைய போறார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது சிவன் சொன்னாராம், இந்த கன்றுக்குட்டி என்னுடைய குழந்தை தானே, நான் எப்படி கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற நீ திருக்கருக்காவூர் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கருக்காவூரோட வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தேவைப்பட்டதுன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஊரோட மகிமையே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு கோவில். பட்டி என்ற கண்டுக்குட்டி இடித்ததால் தான் இந்த ஊருக்கு பட்டீஸ்வரர் என்று பெயர் உண்டாயிற்று. அது மட்டுமல்லாமல் இன்றளவும் சிவனின் மீது கன்று இடித்த தடம் அப்படியே இருக்கிறது. இந்த கோவிலின் மற்றும் ஒரு தனிச்சிறப்பு, இங்குள்ள பனைமரத்தின் வயது என்ன என்பது யாருக்குமே தெரியாதாம். அது என்றிலிருந்து இருக்கு அப்படின்ற விஷயமும் யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த பனைமரத்தின் பெயர் இரவா பனை என்பதாகும். அது மட்டுமல்லாமல் இங்குள்ள புளிய மரத்தின் விதையை கொண்டு வேறு இடத்தில் நட்டால் செடி முளைக்காதாம். அதனால் இதற்கு பிறவா புலி என்று பெயர். இந்த ஊரின் 3வது அதிசயம், இங்குள்ள மாடுகள் இடும் சாணத்தில் புழுக்களை வைப்பதில்லையாம். 4வது அதிசயம், இங்கு இறப்பவர்களின் வலது காது மேல் நோக்கிய வண்ணம் இருக்கும். எப்படி காசியில் சிவபெருமான் இறந்தவர்களின் வலது காதில் பஞ்சாட்சரம் ஓதுகிறாரோ அதே போன்றே இந்த பேரூரிலும் அப்படியே ஓதுகிறார். அதனால் இங்கு இறந்தவர்களுக்கு அடுத்த பிறவி என்பதே கிடையாது. இங்கு இறந்தவர்களின் உடலை எரித்த பிறகு எலும்பையும் சாம்பலையும் கொண்டு நொய்யல் ஆற்றில் கலக்கும் போது அவை அனைத்தும் கற்களாக மாறிவிடுமாம். இப்படி 5 அதிசயங்களை உடைய ஊர்தான் பேரூர் பட்டீஸ்வரர். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா பழம்பெரும் கோவில்களிலும் உள்ள சிற்பங்கள் மிகவும் ரசிக்கக்கூடியவையாக இருக்கும். அந்த மாதிரி சிற்பங்கள் இப்போ யாராலுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சிற்பங்கள் எல்லா கோவில்கள்லையுமே பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த பேரூரில் ஒரு படி மேலே போய் கண்ணாடி பெட்டகத்துக்குள்ளே வச்சு சிற்பங்கள்லாம் பாதுகாக்கிறாங்க. எல்லா கோவிலை விட இந்த சிற்பங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இதை பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எப்படி பக்தர்களுக்கு இங்கே போனால் முக்தி கிடைக்குமோ அதே போல் கோவில் கருவறையை விட கோவிலில் உள்ள சிற்பங்களை அதிகமாக ரசிக்கிறவங்களுக்கான ஒரு கோவிலும் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சிற்பம்லாம் ஒன்றொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த சிற்பம்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கோவில் காலை 5 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக இந்த பட்டீஸ்வரரை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.